நான் தான் இவானா லரேனா. இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போது நீங்கள் தண்ணி போட்டு கோதுமை மாவு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை எண்ணெயில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும் கோதுமை மாவு. பாருங்க, பெரிய பெரிய உண்டெல்லாம் சின்ன சின்ன சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் கொள்ளுக்கட்டைக்கு உள்ளே போட ஆப்பிள் வித் சுகர் அண்ட் கீ. இந்த கீ வந்து நான் பாலக்கோட்டு ரங்கால தான் வாங்கினேன், ஸ்ரீரங்கா கீ. கோதுமை மாவு, கோதுமை தேய்க்கிறது கட்டை, சரி இப்போ நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு போடாமல் தேய்ச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடாமல் மாவு பிசைஞ்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்முன்னு இருமா. ஐயோ ஐயோ, எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்யணுன்ட்டு இந்த எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு தான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் செய்கிற ஸ்நாக்ஸ் பிடிக்கும் தானேம்மா உனக்கு? நான் சின்ன வயசுலலாம் நல்லா சமைக்க மாட்டேன், அதனால எங்கள் அண்ணா பயப்படுவாங்க. சின்ன வயசுலலாம் நல்லா சமைக்க மாட்டேன், ஆனால் இப்போ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் கொழுக்கட்டை வீடியோவில் யூடியூப்பில் பார்க்குறேன்லாம் நினச்சிடாதீங்க. இது என் ஓன். இதுக்கு முன்னாடி கூட செஞ்சேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வைக்க மாட்டேன். இப்போ நான் சுடு தண்ணியில் வேக வைக்க போகிறேன். அதேதான் இட்லி பாத்திரத்தை வச்சு தானே வேக வைக்கிறேன். சுடு தண்ணி எப்படி வைக்கிற? ஒரு பெரிய குண்டால சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே இது மாவு வச்சா அதுக்கு இட்லி பாத்திரத்துலேயே வச்சிடலாமா? சரி, நான் சுடு தண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன், இட்லி பாத்திரத்துலேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாவெல்லாம் ஒட்டி வச்சாச்சு.